நியூஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பாஸ் பண்ணியாச்சியா. சரி, அவனை பிடிச்சி கோர்ட்டு கொண்டு போற வரைக்கும் நம்ம தூக்கமே கிடையாதுயா. தர்மன், நம்ம சீனியாரிட்டி பார்த்து அரேஞ்ச் பண்ண டீம் இல்ல, சின்சியாரிட்டி பார்த்து அரேஞ்ச் பண்ண டீம். நம்ம டீம்ல பர்ஃபெக்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவன் பச்சுவாத்தியா கீப் பண்ணி இதாவே நம்ம தேவி இந்த முதல் தூண்டியா ஹெவியா வச்சுக்கணும். அப்புறம் நம்ம டீமோட கெட்டி யாரும் தெரியுமா அவங்களுக்கு? யாரையா? சமீபத்துல உரையாடல ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொள்ள சம்பவம். ஏடிஎம் கொள்ளையில நார்த் இந்தியன் 3 பேரை சேஸ் பண்ணி ஒத்தனை மட்டும் என்கவுண்டர் பண்ணாரு. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எட்வின் ராஜ், அவர்தான் நம்ம டீம் கெட்டு. எட்வின் ராஜ் சாரா? ஆமாயா, அவர்லாம் நம்ம டீம் கெட்டு வர்றது எவ்வளவு பெருமையா தெரியுமா இருக்கு. சார் ஒரு முக்கியமா கூட்டி கொடுத்துருக்காருயா. ஒரு நிமிஷம்யா சர்மன், அதுதான் நம்மளுக்கு மெசேஜ் பாஸ் பண்றாங்க. நம்ம கையில இருக்க தப்பிச்சு போன கைதியை முடிக்க ஸ்பெஷலா நம்மளுக்கு குழு கொடுத்துருக்காங்க. ஓகே, அநேகமா சார் வரதுல அந்த பேலன்ஸ் ஒர்க் நம்ம பார்த்து வச்சுக்கோம். ஓகே, 2 வருடமா அவர்கிட்ட வேலை பார்த்தேடி, இப்படி அநியாயமா பணத்தை திருடி துரோகம் பண்ணிட்டியே, அவர் உன்னை சும்மா விட மாட்டாருடா. இப்படி வந்து மாட்டிக்கிட்டியடா. பேசுறேன் பெருசா இருக்குல்ல? எப்படா திருப்பி தருவ? வேற வழியா பண்ணாடா. உங்க அம்மா கிணங்களோட ஆப்பு ரேஷனுக்கு என் பணத்தை எடுத்து உனக்கு நீயே வச்சுக்கிட்டா ஆப்பு. ஜம்பு, கொஞ்சம் அவசரத்துக்கு பணம் எடுத்துட்டான், கொஞ்சம் அவகாசம் கொடு. அவகாசமா? அடையாமதே அவகாசமா? இவன் அம்மா நாசமா போட்டான். என்கிட்ட அஞ்சு மணிக்கு எடுத்தான் பணம், அதுக்கு இவன் ஆகாரம் போனான். ஐயா அப்படியே சொல்லாதீங்க. இந்த சம்பளத்தை யாருக்கும் காட்ட மாட்டான். இவனை வாங்கித்தான் தீர்வன் சாவு. அடையாமதே, நான் அரங்க எவனுக்கும் காட்ட மாட்டேன். இறக்கம் வாய பொத்துக்கிட்டு நீ வேடிக்கை மட்டும் பாரு. வகிட்டு நின்று பேசுங்க. இந்த சம்பளை நான் மன்னிக்கிற அளவுக்கு மகான் இல்ல, மட்டமானவன். தயவு தாட்சி நான் பார்க்க மாட்டேன், தண்டனை தான் கொடுப்பேன். இந்த கோட்டையே வெறிச்சோடி போயிருந்துச்சு. நீ வந்துட்டு இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயில இருந்து தப்பிச்சது எங்க தெரியுமா? நம்ம பழைய மாதிரி தப்ப பண்ணணும் ஜம்பு, அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்திரா, நீ இல்லாம இந்த இடமே வெறுத்துடு போச்சு. எனக்கு எதுவுமே சரியா நடக்கல. இனிமே நம்ம ராஜ்யம் தான். ஆமா, இவன் யாரு ஜம்பு? இவனா? இவன் நம்ம மனத்தை எடுத்துட்டான், அதனால அவனை கட்டி போட்டு வச்சிருக்கேன். இவன் பண்ணது துரோகம். என்னமோ மாதா கோயில்ல பாவம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி கையெழுத்து கொண்டு இருக்கிறான். இவன் உயிரை எடுக்கணும். எனக்கும் ஜம்புக்குமான அதிகாரம் அது எழுதப்படாத சட்டம் தான். எங்களுக்கு மட்டும்தான், ஒன்ன போல இல்லாதவனுக்கெல்லாம் இல்ல. புரியுதா? கோட்டையில வந்து ஜம்புக்கு துரோகம் பண்ணிருக்க.
சம்பு, இவன் எடுத்தான் பணம், ஆயிட்டான் பணம். அடையாபதி, சம்பு, எனக்கு தேவையான பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும். எல்லா ஏற்பாடையும் பண்ணு. வளையாபதி, எவன் நானே கூப்பிட்டு இழுத்து மூட கேட்க அப்படியே போடு ஊரு கூட்ட. இது எந்த போலீஸும் நுழைய முடியாத கோட்டை.
ஊருக்கு ரொம்ப புதுசோ அதான் இப்படி நடந்துக்கிறீங்க. இந்த ஊர் மக்களை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிறதும் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனையும் வேற மாதிரி இருக்கும். தண்டனையா? அப்படி என்னமா தண்டனை கொடுப்பாங்க? கேட்கவே பயமால இருக்கு. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிடுங்கம்மா. செய்யணும்மா அம்மா. சரி, ஊர் ஏமா எனக்கு தண்டனை கொடுக்கணும்? உங்களை தானே பார்த்தேன். இல்ல தெரியாம தான் கேட்குறேன். உங்களை தானே பார்த்தேன். நீங்க தானே தண்டனை கொடுக்கணும். நீங்களே கொடுங்க. என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, எப்படி வேணாலும் கொடுங்க, எங்க வேணாலும் கொடுங்க. ஹலோ ஹலோ, நிறுத்துங்க. உங்க பேச்சு வேற எங்கேயோ போகுது. இங்க பாருங்க மிஸ்டர், நான் பார்க்க தான் சாப்பிட்டானு, ஆனா ரொம்ப டெரரான ஆளு. இல்லையே, அப்படி பார்த்தா தெரியலையே. நீங்க பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. உங்கள்கிட்ட போய் பேசாம போக முடியுமா? மிஸ்டர், ரொம்ப ஓவரா போறீங்க. சூப்பர் பிகரா இருக்கீங்கம்மா. அம்மா, இந்த காலத்து பொண்ணுங்க எப்படின்னு தெரியுமா? அவங்களுக்கு வர்ற ஹஸ்பண்டு ஸ்மார்ட்டா இருக்கணும், நல்லா பர்ஃபெக்டா இருக்கணும், பக்கா போஸ்டிங்ல இருக்கணும், சேலரிய சேவிங்ல வச்சிருக்கணும், ஃபேமிலியோட அட்டாச்மெண்டா இருக்கணும். அம்மா, ஐயம்மா அப்படித்தான். ஏன்னா நான் உங்களை சின்சியரா லவ் பண்றேன். என்ன பிடிச்சிருந்தா சொல்லுங்க, எங்க அம்மா அழைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வர்றேன். எங்க அம்மா விட்டு உங்களை பேச சொல்றேன். ஓகேவா? வருவீங்க வருவீங்க. என்னமோ நீங்களா வந்தீங்க, பாத்தீங்க, ரசிச்சீங்க, அப்புறம் பழகுன மாதிரி பேசுறீங்க, அப்புறம் உங்க டீட்டெயில் எல்லாம் சொல்றீங்க. அப்புறம் என்னடானா எங்க வீட்டுக்கே வந்து என்னைய பொண்ணு கேப்பேன்னு ரொம்ப தில்லா சொல்றீங்க. இங்க பாருங்க, பேசாம வந்த வேலையை பார்த்து போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அம்மா, நீங்க லைஃப்ல வந்தா என் லைஃப் இன்னும் சூப்பரா இருக்கும். அதான் சொன்ன. அப்படி வரட்டுமா? அம்மா அம்மா வராதீங்க சார், அப்படியே ஓடிடுங்க. வந்தீங்க ஆடிடுவோம். நம்ம ஐயா ஊர் ஊரா கோயில் பணம் சுத்திட்டு இருக்காரு. ஏமா செங்கோடா, அது அவரோட நம்பிக்கை. ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. சில பேருக்கு தேடுதல் இருக்கு. என்னன்னா, ஒருத்தன் பணகாசு தான் தேடுறான், ஒருத்தன் பணகாசு இருக்கிறவன் வாழ்க்கையில நிம்மதி தேடி அலைகிறான். உங்க ஐயா முக்கிய நிலை அடையணும்னு ஒவ்வொரு கோயிலா அலைகிறாரு. இல்ல, நான் எந்த விதத்துலயும் தடையா இருக்க மாட்டேன் செங்கோடா. இப்ப அப்பப்போ போன்ல பேசிக்குவோம், நல்லா விசாரிச்சுக்குவோம். அவர் எப்படி ஆலையெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வராரோ அன்னைக்கு ஆரத்தி எடுத்து வர வைப்பேன். ஐயாவோட மனசுக்கு இந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க. நீங்க ரொம்ப வசந்தவங்க அம்மா. அம்மா, தம்பி வர்றாப்ல. நினைக்கிறது எல்லாம் ஜெயமாகுதான். என்னடா விசேஷம்? அம்மா, தம்பி வயசுக்கு இனிமே எல்லாம் விசேஷம் தான். பெருசு, இன்னைக்கு ரொம்ப விசேஷம் தான். ஐ எம் வெரி ஹாப்பி. என்னடா என்ன விசேஷம்? போன் பண்ணி சொல்லிட்டா உனக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சிருப்பல, சொல்றா என்ன விஷயம்? அம்மா, ஸ்பெஷல் டீம் போர்ஸ்ல நான் ஃபார்ம் பண்ணிருக்காங்கம்மா. சரி. டீமோட செகண்ட் கேடர்மா. சரி. இதெல்லாம் திறமை இருந்தாலும் இது மாதிரிலாம் எடுப்பாங்க. அதாம்மா. ஏய், ரொம்ப பண்றடா. என்ன விஷயம் சொல்றா? அம்மா, ஒரு அக்யூஸ்ட பிடிக்கணுமா? அவன் ஒரு சைக்கோமா. அதாம்மா முதல் டியூட்டியே. அதனாலதாம்மா. ஏய், சூப்பர்ரா சூப்பர்ரா. அம்மா, தம்பி ரொம்ப போலீஸ் மிடுக்கெல்லாம் போய் பம்புற மாதிரில தெரியுது. அப்படியா? என்னடா? அம்மா, என்னடா? பொண்ணு பார்த்தோமா? சரி, டான்ஸ் ஆடுச்சுமா. அதுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு வாட்டி டான்ஸ் பாத்துரு. அம்மா, என்ன பொண்ணு நான் அழகா இருப்பாம்மா. அழகு. தம்பி, ரொம்ப வலிக்குது, படுத்துக்கிறீங்களா? அம்மா, இந்த பொண்ணு எனக்கு எப்படியே பேசி முடிச்சு கொடுக்கும். டேய், என்னடா பெத்த புள்ளைன்னு கொஞ்சம் பாசத்தை அதிகமா காட்டினா உரிமைய நீங்களே எடுத்துக்கீங்களா? இல்லம்மா,
நீ இப்படி எல்லாம் அம்மாட்ட பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சாடா? உனக்கு என்ன எப்படி என்ன செய்யணும் எனக்கு தெரியாதா? எப்பாரா வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டா பெரிய கும்பன் நினைப்போ. ஏண்டா தெருவுல ஒருத்திய பாத்துட்டு வருவ, அவளை ஆரத்தி எடுத்து இந்த அகிலாண்டேஸ்வரி அழைக்கணுமா? எப்பாரா சபாஸ்ரா சபாஸ். பெத்தவங்களுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க நல்லாவே மரியாதை கொடுக்குறீங்கடா. எப்பா உனக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும் என்னைக்கு பார்க்கணும் நான் தான் முடிவு பண்ணணும், புரிஞ்சுதா? எப்பா உனக்கு ஒரு வேலை வந்திருக்கல, அந்த வேலையை போய் பாரு. அந்த சைக்கோவை போய் பிடி போ. சரிம்மா. போ. செங்கோடா அந்த பொண்ணு யாரு எந்த ஊருன்னு அவன்கிட்ட விசாரி. அவ கால உட, அவன் முடங்கலாதான் இவன் அடங்குவான், புரிஞ்சுதா? அந்த வேலையை உடனே பாரு. சரிம்மா. எங்க பாருங்க சீக்கிரம் ஆகுப்பா. ஊர்ல பல மாதிரியே பேசுவாங்க, பல விதமா பேசுவாங்க. அதெல்லாம் காது வாங்காதீங்கப்பா. உங்க அம்மா அப்படிப்பட்டவள் இல்ல, புறம் போட்ட தங்கம். எங்கப்பா போனாங்க? என்னையும் அக்காவையும் தனியா தவிக்க முடியும். எங்கப்பா போனாங்க? பள்ளியிடம் போறீங்களா? அறிவு இல்ல, அங்க கொஞ்சம் குரு யோசனை பண்ணுவியா? இந்த அப்பா வீட்டை விட்டு போனாதான் நீ நிம்மதியா இருக்கும், சந்தோஷம் பண்ணுவான். அதுதானே நீ எழுதுவாங்க. கிளம்புறா கிளம்புறோம் போறோம். என்ன பாச்சு? ஆமா, உன்ன மாதிரி பொண்ணை பத்தினாலும் சந்தோஷமா இருப்பான். பத்துக்கிட்டு நான் படுற பாடு தெரியுமா? என்னப்பா என்ன சொல்றீங்க? கணேசா எதுக்கு அப்பா அழுகிறாரு? என்ன விஷயம்? நீ என்னடா பண்ண? அப்பாவை பார்த்து அம்மா எங்கன்னு கேட்க கூடாது. டேய் கணேசா, நம்ம குடும்ப சூழ்நிலை இப்ப அப்படிதான்டா இருக்கு. நீ அப்பா கிட்ட இனிமே எதை பத்தியும் கேட்காதடா. நம்ம அப்பா பாவம்டா. பிள்ளைங்களுக்கு அப்பா யாருன்னு அம்மா தான் சொல்லுவாங்க, ஆனா அம்மா எங்கன்னு அப்பா சொல்லல. ஆனா ஊர் மட்டும் தப்பா சொல்லுது. என்னால இதெல்லாம் இந்த விஷயத்துல தாங்கிக்க முடியலக்கா. உன் கேள்வி நியாயமானப்பா, ஆனா என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது. அப்பா அப்பா பேசி கோச்சிக்கிட்டியா? என்ன சொல்ல அழாதீங்கப்பா, அழாதீங்க. நீங்க அழுதா எனக்கு அழுகையா வருதுப்பா. அப்பா அழாதீங்கப்பா. இந்த ஊரு 1000 பேசும், அதெல்லாம் நாங்க எதுக்குப்பா கேட்க போறோம்? நீங்க எங்க அப்பா அப்பா, நீங்க எதை சொன்னாலும் நாங்க நீங்க சொல்றதுதான்ப்பா நம்புவோம். அப்பா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி பதில் சொல்றேன்னு புரிஞ்சுட்டு நீங்க அழாதீங்கப்பா. கொஞ்சம் மைக் அமுக்கி இங்க பாருங்க, தம்பி தான் சொல்லிட்டான்ல. சரி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க வாங்கப்பா. உனக்கு நல்லது ஒண்ணு பண்ணணுமா? அப்பா, நான் எங்கேயும் போல. உங்க கூட கடைசி வரைக்கும் நீங்களும் என் தம்பியும் உங்க கூட இருக்கணும் தான்ப்பா எனக்கு ஆசை. எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேணாம்பா. மாடி,
நான் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்க போறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல வரம் அமையணும்னு இந்த முப்பரின் தேவியார வேண்டிக்குவோமா. அப்பா அக்கா கல்யாணத்தை அவன் நடத்தி காட்டுவோம்ப்பா. சரி வாங்க. என்னாச்சுமா? ஏமா பதட்டமா இருக்கு? அவன் வந்துட்டாப்பா. யாருமா? அதாப்பா உங்க அருமை புள்ள இந்திரஜித்து. உள்ளதானப்பா இருந்தான். எப்படிப்பா வெளில வந்தான்? அந்த ஜம்புலிங்க வீட்டுக்கு போறத பார்த்தப்பா. அத பார்த்ததுல இருந்து மனசு படபடன்னு இருக்குப்பா. இனி அவன் என்ன பண்ண போறானோ தெரியல. பயமா இருக்குப்பா. என்ன மாதிரி இப்படி சொல்ற? அவன் தான் செய்யக்கூடாத தப்ப செஞ்சுட்டு வெளில வர முடியாம இருந்தானம்மா. எப்படிமா ஜெயில ஒரு தப்பு பண்ணிட்டு எப்படிமா வெளில வந்தான்? நீ சொல்ற மாதிரி அவன் இங்க வந்து என்ன பண்ண போறானோ ஒரு பயமா இருக்குமா. தெரியலையம்மா. நானா உன் அம்மாவும் யாருக்கும் எந்த பாவமும் செய்யல. அப்படி இருந்தா இப்படி ஒரு குழந்தைல உன் அண்ணா பிறந்தான். அவனால நமக்கு நிம்மதி எல்லாம் போயிடுச்சுமா. நிம்மதி எப்படி எப்படி இருக்கலாம்? ஊர்ல உள்ள அப்பா மாதிரி இன்னைக்கு ஏதாவது சொத்து சேர்த்துருக்கியா? சொத்து சேர்த்து வச்சிருக்கியா? சின்ன வயசுல திருடனாயிருக்கியா? பார்த்தாலும் குடும்பத்துல பஞ்சம் பட்டி பட்டிங்க. எப்படியா நிம்மதி? நீங்க ஏதோ அண்ணனை கேட்காதீங்கப்பா. அது இஷ்டத்துக்கு அது என்ன வேணுமோ பண்ணட்டும். முடியலன்னா கேட்டியாடா? உன் கூட பிறந்தவ பேசுறத கேட்டியாடா? ஊர்ல உள்ள அண்ணன் தம்பிங்களா அக்கா தங்கச்சி என்னென்னமோ செய்யலாம். ஊர்ல நீங்க ரொம்ப வீட்டுக்கு வந்து எங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க. இனிமே போலீஸ் வரும் விசாரணைங்கிற பேர்ல எங்களை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லடா, இந்த பாரு பயந்து கூட பார்க்காம இந்த பொண்ணையை அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ற? போலீஸ்ல சரணடைஞ்சிடா. ரொம்ப நாள் பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு வந்துருக்கோம். நியாயம் அநியாயம் வெங்காயம் இதெல்லாம் என்கிட்ட பேசாத, புரியுதா? ஏய் வயசு பொண்ணுவோம் ஒவ்வொன்னு என்னென்னமோ சாதிக்குது. நீ இந்த போலீஸ் வந்து அண்ணனை விசாரிச்சா நீங்க சமாளிக்க மாட்டீங்களோ? இந்த பொண்ணை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பொண்ணுன்னு ஆடுறீங்களா? இல்ல எதுவுமே கிடைக்காம கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துட்டயா? என் இஷ்டத்துக்கு எல்லாம் வேணும். நீங்க நடைபடமா இருப்பீங்களா நாசமா போவீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவையானத எல்லாம் செஞ்சு வைக்கணும். கிடைக்காதுடா. நீ செஞ்ச தப்புக்கு ஏடா கிடைக்கும்? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். உப்பு தின்னவன் தண்ணியா குடிக்கணும்டா. போட என் முகத்திலே குடிக்காது. போட. அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். இப்ப போறேன். எங்க போறேன் தெரியுமா? என் அக்கா பொண்ணை பார்க்க போறேன். நான் போயிட்டு வரும்போது எனக்கு தேவையான எல்லாம் எனக்கு கிடைக்கும். புரியுதா? போலீஸ்ல போட்டு கொடுக்கணும்னு நினைச்சா போயிட்டு இருந்தான். வந்த பிறகு நிலைமை ரொம்ப மோசமா போகுது. எப்ப என்ன நடக்குமோ ஒரே பதட்டமா இருக்கு. 10 பெருமாள்
ஆமா இவன் உள்ள இருக்கானே ஆசுவாசப்பட்டு இருந்தம்மா. இப்ப இப்ப ஏன் உயிரோட இருக்கானே ஆவேசப்படுறம்மா. எல்லாம் நம்ம தலைவிதிமா. அந்த ரேகா பொண்ணை வேற பார்க்க போறான். அந்த பொண்ணு நன்மை நினைச்சாதான் ஒரே கவலையா இருக்கு. அங்க என்ன நடக்குமோன்னு தெரியல. என்ன பண்ண போறோம்னு தெரியலையம்மா. ஆசைப்பட்டத
பார்த்திருக்கேன், மின்னலை பார்த்திருக்கிறேன், சுனாமியை பார்த்திருக்கிறேன், சூறாவளியை போட உலகத்தைய யாரையும் பார்க்கல. அப்படியே என் மனசு அப்படியே மாறி போச்சு. ஒரு ஒளின்னு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கொழுகம்பு தேவை. நான் கொழுகம்பா இருக்கிறேன். நான் பண்ணையாரு ராணிய மகாராணியா வச்சுக்கிறேன். என்கிட்ட உங்களை வியந்த அளவுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எல்லாம் பிடிச்சிருக்கு. எதை பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு, அன்பு பிடிச்சிருக்கு, பாசம் பிடிச்சிருக்கு, முகம் பிடிச்சிருக்கு, பல்லு பிடிச்சிருக்கு, உதடு பிடிச்சிருக்கு, அந்த அசைவு பிடிச்சிருக்கு. பிடிச்ச உங்களுக்கு என் மனசு பிடிக்கலையா? அதுதான் ஏற்கனவே இடம் மாறிட்டேன். மனசு ரெண்டு, மனசோட மனசு சேர்ந்ததுன்னா என்ன? மனசுதான் எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அது அல்ஜிப்ரா கணக்கு. ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தா என்ன? 3. இது குடும்ப கணக்கு. அந்த கணக்குல நம்மளும் ஒண்ணு சேர்ந்துருவோம். பண்ணையார் சொன்ன விஷயத்தை கேட்டு நான் எத்தனையோ ஊருக்கு ஆட போயிருக்கேன்ப்பா. ஆனா இந்த மாதிரி ஒரு பண்ணையார நான் பார்த்ததே இல்லை. என் மனச நானும் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். இதுல இன்னும் கொஞ்சம் கலர் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணிட்டு காமிக்கிறேன், அப்புறமா பாரு. நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாம நடந்துக்கிறீங்க. இப்படி ஸ்டூபிட் மாதிரி நடக்கிறது உங்களுக்கு அறிவு இல்ல? வீட்டுக்குள்ள நடு வீட்டுல வந்து நின்னுட்டு என்ன இடம் தெரியலையா? சித்து மாமா இடம் இல்லையா? சின்ன வயசு வீட்டு ரூம்ல ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள யாருக்கும் தெரியாம உனக்கு ஒரு கிஸ் பண்ண இருக்கா? என்ன பேசணும், எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட இங்க இருந்து ஆளா இருக்க? மரியாதையா வெளியில போயிடு. இந்த மாதிரி மாமா எனக்கு ஒரு முறை நினைச்சு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். முத வெளியில போ. நீ எனக்கு சொந்தமானவன். சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். வயசு பொண்ணு, சின்ன பையன், இவங்க 2 பேரும் மிரட்டிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? என்ன எங்க ஃபேமிலி நாட்டு சட்டு போற யாரு நீ? யாரு நீ? வேண்டாம், நான் ஒரு மாதிரியானவன். வேண்டாம், போலீஸ் கூப்பிடு. என் மகனே போலீஸ் தான். சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகர பாண்டியன் என் புள்ள. கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆண்டியா இருந்தாலும் சும்மா அம்சமா
நிறுத்து. உன்ன மாதிரி பொம்பளைங்க கேவலமா பேசுறவன பொண்ணுன்னா அடிக்க கூடாதுன்னா அழிக்கணும். அவன் எனக்கு சொந்தமானவன். அவன் என்ன வேணாலும் பண்ணுவேன். குறுக்க வந்து அவனுக்கு வக்காலத்து வாங்குறிய எந்த உண்மையில வாங்க? என்ன உண்மையில வாங்குற? நிறுத்தடா. இந்த அகிலாண்டேஸ்வரண்டிய ஆக்ரோஷமா அது ஊரா பேசுறியா? இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறவனா நானு. என் பார்வையில எவன் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்பேன். அடங்கி போறவளடா இந்த அகிலாண்டேஸ்வரி, புரிஞ்சுக்கோ. அகிலாண்டேஸ்வரி, ஓ பேச்சுக்கு வேணாம். எல்லாரும் நடுங்கலாம், குடிக்கலாம். அப்படி இல்ல, தண்டம் தெரியாம அழிச்சிருவேன். மரியாதையா இருக்கு. நீங்க போயிடுங்க. மரியாதை தெரியாத மனுஷங்கிட்ட நீங்க வீணா வாதம் பண்ண வேண்டாம். நீங்க போயிடுங்க. ரெண்டு பேரும் விட்டுவிடாம கட்டிக்கோ. ஏய் சும்மா நிறுத்துடா. இனிமே ரேகாவை நீ மறந்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இவளுக்காக எந்த உரிமையில பேசுறேன்னு கேட்டீல? இவ என் மருமக, என் மகனை கட்டிக்க போறவ, புரிஞ்சுதா? ஆமா. இவ அம்மா யாருன்னு தெரியுமா உனக்கு? கட்மா புருஷன் பெத்த பிள்ளைங்கள மத்தவனோட ஓடி போனவ. இந்த கதையெல்லாம் தெரியாம இவளை இன்னும் நீ வேணா உன் பையனுக்கு அதை கட்டி வச்சுக்கோ. என்னையும் என் பையனை மீறி நீ வந்து பாடுற பாக்கலாம். போலீஸ்னு கட்டு கட்டுற உன்னையும் உன் பையனையும் தூக்கிட்டு இவனையும் தூக்கிட்டு போற. முடிச்சா பாடுற போட. சவாலா சவாலா. அடுத்த மேடை என்ன சந்திக்கும் போது ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க யாரோ எவரோ எங்களுக்கு நல்லதா பண்ணிருக்கீங்க. என்னையும் தம்பியும் காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிமா. ஏன் அப்படிலாம் பேசுறேன்? இப்ப நான் அவனுக்காக அப்படி பேசல, உண்மையதான் சொன்னேன். நான் உன்னை மிரட்டிட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா இங்க நடக்கிற சூழ்நிலையை பார்த்து நானே மனசு மாத்திக்கிட்டேன். நீ தான்மா என் மருமக. அம்மா என்ன சொல்றீங்க? எங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுமா நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களை பார்த்தா ரொம்ப வசதியானவங்க மாதிரி தெரியுறீங்க. ஆனா நாங்க ஒதுக்கப்பட்டவங்க. வேண்டாமா? நீ ஒண்ணு கலங்காத, நான் பாத்துக்கிறேன். இந்த அகிலாண்டேஸ்வரி முடிவு பண்ணதுதான் நீ தான் எங்க வீட்டு மருமக. போதுமா? நான் உங்க அப்பா வந்து பேசுறேன். உங்க அப்பா பார்த்து நான் பேசிக்கிறேன். சரியா? அழாதம்மா, அழாத. நான் போயிட்டு வரேன். தம்பி, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீயும் இந்திராவும் பண்ணின பாவம் போதாதுன்னு இன்னும் அநியாயம் பண்றீங்க. பெத்த பெருமாளே கொண்டுட்டீங்க. நாளைக்கு போலீஸ் விசாரணை வந்தா எல்லாரும் மாட்டுவோம் தெரியுமா? செயலிருந்து தப்பிச்ச அந்த பைத்தியக்கார பையனை தலையில் தூக்கிட்டு ஆடாத. உன்னோட சேர்ந்த பாவத்துக்கு அந்த கேடு காலத்தை நானும் அனுபவிக்கத்தான் போறேன். கொஞ்சம் கூட யோசிக்காத உனக்கு மூலம் உனக்கு வந்திருக்கிறதா காலம் கடந்த ஞானம். இந்த தப்புடைய நிலையில வேணும் ஒரு தகுதி. அது உனக்கிட்ட இருக்கும் போதுதான் இவ்வளவு உனக்கு அட்டி கொடுத்த வெகுமதி. எப்ப நீ கடைசியெல்லாம் நினைச்சு குழம்ப ஆரம்பிச்சுட்டியோ அதுக்கப்புறம்
இருக்குன்னா உன்னால எனக்குமே ஆபத்து தான். போயிடு, நீ இங்க இருந்து போயிடு. ஜம்புலிங்க வாங்க வாங்க. நீங்க தான் அந்த புதுசா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆபீசரா? யூனிஃபார்ம்ல வரல இல்ல, அதான் கொஞ்சம் குழம்பிட்டேன். உங்க சுப்பீரியர் ஆபீசர் எட்டின் ராஜ் ரொம்ப புத்திசாலி. அது இந்த சம்பளிங்க கோட்டைக்குள்ள எந்த ஒரு காக்கி சட்டையும் அவளை ஈஸியா நுழைய முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களை அன்யூனிஃபார்ம்ல அனுப்பியிருக்காரு. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜம்புலிங்க, உங்களை சந்திச்சு ஒரு சில தகவலை கொண்டு கேதர் கொண்டு போகலான்னு வந்தேன். எனக்கு முழுசா விசாரணைக்கு ஒத்துழைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை என்கிட்ட சொல்லுங்க. உங்களையும் நான் சந்திக்கணும். அப்படியா? உங்கள்கிட்ட சில தகவலை தெரிவிக்கணும் தான் நினைச்சிருந்தேன். பரவாயில்ல, நீங்களே வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே, அவன் சாதாரணமான குற்றவாளி இல்ல, எந்த ஒரு விஷயத்தையுமே கொடூரமா செய்யக்கூடியவன். அதனால அவனை நீங்க சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா. அவனுக்கும் எனக்கும் ஆரம்பத்துல தொழில் ரீதியான தொடர்பு இருந்துச்சு. எப்ப அவன் ஜெயிலுக்கு போனானோ அப்பவே நான் அவனை விட்டு விலகிட்டேன். எவன அவன் கோபமா இருக்கிறான், அவனால என் உயிருக்கு ஆபத்தும் இருக்கு. எனக்கு பாதுகாப்பு வேணும்னு லோக்கல் ஸ்டேஷன்ல மனு கொடுக்கலாம்னு இருந்தேன். உங்க டிபார்ட்மெண்ட் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குமா? கண்டிப்பா. நீங்க கொடுத்த கேட்கிற பாதுகாப்பை உங்களுக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கேன். உங்களை ஒரு மேட்டர் நான் பரிசீலனை பண்றேன், மேலிடத்துக்கு கொண்டு போறேன். உங்களுக்கு சீக்கிரமாவே இந்த பாதுகாப்பை சீக்கிரமா கொடுக்குறேன். நம்பு வரலா ரேவதி வந்துட்டு போறவன் சாதாரணமா இல்ல, பேச்சுக்குள்ள பொடி வச்சிருக்கிறான். போக போக என்னென்ன செய்வான்னு தெரியாது. எதுக்கும் அவனை சாக்கடையா இருக்க சொல்லு. நாம சொல்ற மாதிரியா இருக்காம அவன் வேற மாதிரிலையா இருக்கிறான்.